Good morning students, I am MRK. Today 12th Max, Chapter 2 Complex Numbers, Exercise 2.8, 4th sum. இதெல்லாம் very important sum. நீங்கள் எதுக்கு பார்த்துக்க ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்துருக்கும் கொஸ்டினில் எதுக்கும் எடுத்து பாரு, ஒரு டவுட்டில் தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பழைய கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின்ஸு. ஓகே ரைட். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கு, டூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு கொடுத்துருக்கு. 2 cos பீட்டா ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1/ன்னு கொடுத்துருக்குடா. தம்பி இதை வந்து இந்த இதை எடுத்து நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தோம்னா, அதாவது 2 cos ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x அப்படின்னு எடுத்துகிட்டு இதை x² மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 1/xன்னு எடுத்துகிட்டு இதை 2 cos ஆல்ஃபான்னு எழுதிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x cos ஆல்ஃபான்னு எழுதிட்டு ஈக்குவல் டு x² ப்ளஸ் 1ன்னு போட்டுட்டு x² இது அங்கிட்டு கொண்டு போனோம்னா -2x cos ஆல்ஃபான்னு எழுதிட்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ax² ப்ளஸ் bx ப்ளஸ் cன்னு போட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு a ஈக்குவல் டு 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², b ஈக்குவல் டு -2 cos ஆல்ஃபா அப்படின்றது வந்து பியோட இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணையில் c ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இதை சால்வ் பை யூஸிங் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac பை 2aன்னு சொல்லி சால்வ் பண்ணிட்டு கொண்டு போனோம்னா, இதில் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட் ஒன்ல x ஈக்குவல் டு அப்படின்னு கிடைக்கும். x ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு கிடைக்குண்டா தம்பி. இதில் உள்ளது தான் நான் ஒன்று பாசிட்டிவை மட்டும் எடுத்துட்டு கணக்கை மூவ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை எடுத்து செஞ்சோம்னா, செகண்ட் எடுத்து செஞ்சோம்னா ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி கிடைக்கும். காஸ் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் பீட்டான்னு கிடைக்கும். அதில் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு நான் கணக்கை மூவ் பண்ண போகிறேன். ஓகே, இதை டேரெக்டாக சில பேர் எடுத்து செய்வாங்க. நான் இது தேவையில்லை உனக்கு, நான் உனக்கு தெரியறக்காண்டி சொல்லியிருக்கேன். ஓகே ரைட்டு. x/y அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்துக்கோ. அப்போ ஒய்யை மேலே கொண்டு போனோம்னா இன்வர்ஸாக மாறிடும். அப்போ இந்த கான்செப்ட் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா போலார் ஃபார்ம் இருக்குல்ல, இதுக்கு இன்வர்ஸ் போட்டோம்னா நடுவில் மைனஸ் மாறிடும். அவ்வளோதான். ரெண்டு ஆர்குமெண்ட்டு, அதாவது ரெண்டு போலார் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணணும்னா ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஆனால் இதில் ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது மைனஸ். அப்போ ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மைனஸ் பண்ணிட்டேன். ஓகேயா ரைட். இது ஒன்று. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கிட்ட என்ன கொடுத்துருக்கு y/x. அப்போ y/x ப்ரீவியஸ் இதை நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்டா தம்பி, யோசிக்கணும். அப்போ இந்த y/x என்ன எழுதுறான் அப்படின்னா 1/x/yன்னு எழுதலாம். ஏன்னா இது திருப்பி மாற்றிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா இது y/xன்னு வந்துருப்பாரு. அதுக்கான ரெசிப்ராக்கல் பண்ணி விட்டால் வேஸ்ட்டு. அப்போ இந்த ஹோல் செட்டை x/y ஹோல் செட் இருக்குல்ல, இது அப்படியே மேலே கொண்டு போனோம்னா இந்த இடத்துல உள்ளது இன்வர்ஸாக மாறிடும். அப்போ கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு ப்ளஸ்ஸுக்கு நான் இங்கே மைனஸாக மாற்றிட்டேன். ஓகேயா, இன்வர்ஸ்னால் அதுதான் அர்த்தம், காஞ்சுகேட்னு அர்த்தம். அடுத்து அப்போ என்ன செய்ய போகிறோம், ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஆன்சரையும் ஆட் பண்ணையில் 1 + 2 ஆட் பண்ணையில் இந்த ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகிரும், இது ப்ளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆகிரும். இது ஒரு 1, இது ஒரு 1. 2 cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இந்த இருக்குது ப்ரூஃபில். ஓகே, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின், ஈஸியாக நீ எழுது. இந்த ஆன்சர் அதிலே இருக்குது, நிதானம் பார்த்து எழுதினா போதும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.